ஜெய் ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெலுங்கில் ஒரு சைக்காலஜி படித்த டாக்டர் ஒருத்தர் யூடியூப்பில் பேசியிருந்தார். லேடி அவங்க வந்து இவங்கெல்லாம் டாக்டர்லாம் கூட இப்போ ஆன்மீகம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அமெரிக்காவில் வந்து ஒரு கேஸ் வந்தது அவங்களுக்கு. ஒரு ஒரு அப்பா வந்து குலுங்கி குலுங்கி அழுதாரன், என் பொண்ணை ரொம்ப அபூர்வமாக வளர்த்தேன், மாமனார் மாமியார் நாத்தனார்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, புருஷன் எல்லாருமே அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோடனே இவங்க எப்போவுமே ஒரு சைடு கேட்க மாட்டாங்களாம், வீட்டுக்கார் சைடு. அப்போ அந்த அந்த ஆளோட ஒய்ஃபு பொண்ணு எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்களாம் என்ன விஷயம் நடந்ததுன்ட்டு. அப்படி கேட்கும்போது அவரோட ஒய்ஃப் சொன்னாங்களாம், எனக்கு கல்யாண புதுசில் என்னை வந்து எங்கள் மாமியார் நாத்தனார் எங்கள் வீட்டுக்காரெலாம் சேர்ந்து கொடுமைப்படுத்தினாங்க. எங்கள் வீட்டார் எதுக்கு எடுத்தாலும் அவங்க அம்மாவை கம்பேர் பண்ணி, அவங்க அக்கா தங்கச்சியை கம்பேர் பண்ணி நீ அது மாதிரி இல்லைன்னு சொல்லுவாராம். அது மாதிரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வயிற்றில் எட்டிலாம் உதச்சாருன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆண் வந்து தப்பு பண்ணால் அந்த பாவம்லாம் வந்து பிள்ளைங்கள சேருமா, புண்ணியம்லாம் பொண்டாட்டியை போய் சேருமா. இது என்ன கதையாக இருக்குதுன்னு தெரில. புண்ணியமும் பொண்டாட்டிக்கு போய் பாவம்லாம் பிள்ளைங்களுக்கு போனால் அந்த ஆம்பளைக்கு மிஞ்சது என்ன தான் இருக்கோ தெரில. அவங்க சொன்னாங்க அது உண்மையாக கூட இருக்கலாம். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா புருஷன்களை வந்து எந்த பாவமும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் போட்டிருக்கு. பொண்டாட்டி செய்யலாமான்னு கேட்காதீங்க, எனக்கு தெரில. அவங்க சொன்னது இவ்வளோ தான் சொன்னாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.